எஸ்ராவோ இந்த நெகேமியாவோ இந்த தானியலோ ஒரு பாவத்தை கூட நீ இதுல பார்த்துக்க முடியாது, இதை பார்த்துருக்க முடியாது. அவங்க இந்த பாவம் செஞ்சாங்க. எல்லாருமே ஒன்று நினைப்போம், நம்ம பெருகணும், ஒரு பெருக்க வேணும், ஒரு விருத்தி வேணும் அப்படி என்பது ரொம்ப ரொம்ப ஆண்டவர் ரொம்ப ஆழமா இருப்பாரு. அதுல விருத்தி அடைந்தார். கடற்கர மண்ணை நீ என்ன பண்ணுமா, வானத்தை நட்சத்திரம் என்ன முடியுமா, என்ன முடியவே முடியாது. நீ அப்படி என்ன கூடுமா, அந்த அளவுக்கு நீ வந்து பெரிய. அது தாவீது மிகவும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்போ ஆண்டவர் கூட இருக்கும்போது பாருங்க, நெகேமியா, எஸ்ரா இவங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்க. அருமையான ஜெபம். என்ன சொல்றாங்கன்னா, நானும் என் தகப்பன் குடும்பமும் பாவம் செய்தாண்டவரே. எங்க சபையில நிறைய பேர் பாஞ்சிடறாங்க, அவங்களெல்லாம் நீங்க மன்னிங்கன்னு அப்படி சொல்லக்கூடாது. அது பரிசேயனுடைய ஜெபம். நான் நல்லா இருக்கேன் அப்படிங்க. நாங்க ஜெபிக்கிறோம், ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே உடைய இரத்தத்தால கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. இதோடைய பரிசுத்த நாம சோதரம். ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் சுந்தர் சிங் சேனல் மூலயமாக உங்களை தொடர்பு கொண்டதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, ஜெபிக்கிறீங்க, இன்னும் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஜெபிங்க. நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார். இன்னும் நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸாவோ டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்கள் ப்ரேயர் ரெக்வஸ்ட்டுக்காக நாங்கள் கண்டிப்பாக ஜெபிக்கிறோம், ரிப்ளையும் பண்ணுறோம். ஃபோன் பண்ணுறவங்க கூட ஃபோன் பண்ணுங்கள், நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுத்ததுக்கும் நாங்கள் ரிப்ளை கொடுப்போம், கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். ஒரு உத்தரவாதம் எங்கிட்ட இருக்குது, நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை காண்கின்ற ஒவ்வொரு வீடியோவில் காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் பார்க்குறாங்க, அத்தனை பேருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் உத்தரவாதத்தோடு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். நம்ம ஜெபத்தையும் உங்கள் ஜெபத்தையும் உங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு நிச்சயமாக ஆண்டவர் பதில் தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கூட நம்ம வந்து ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதாவது எல்லா கிறிஸ்தவ உலகம் நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவன் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமல்ல, நாம் எல்லாருமே ஒன்று நினைப்போம், நாம் பெருகணும், ஒரு பெருக்க வேணும், ஒரு விருத்தி வேணும் அப்படி என்பது ரொம்ப ரொம்ப ஆண்டவர் ரொம்ப ஆழமாக இருப்பார். அதில் விருத்தி நம்ம நிறைய விஷயம். நீங்கள் வந்து நோவா காலத்தில் அந்த பூமி எல்லாத்தையும் அழிச்ச பிறகு அந்த 8 பேரை வெளியே கொண்டாந்து சொல்லக்கூடிய வார்த்தையை நீ பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க. அதாவது ஒரு பெருக்கத்தினுடைய ஆசீர்வாதம். நீங்கள் ஆபிரகாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது கடற்கர மண்ணை நீ என்ன பண்ணுமா, வானத்தை நட்சத்திரம் என்ன முடியுமா, என்ன முடியவே முடியாது. நீ அப்படி என்ன கூடுமா, அந்த அளவுக்கு நீ வந்து பெரிய. அதாவது அது வந்து ஒரு பெருக்கம், லிமிட் கிடையாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் பெருக்கத்தினுடைய ஆசீர்வாதம். அன்னைய வரைக்கும் நம்ம ஆபிரகாம் சந்ததியாக இருந்து இன்னைக்கு நம்ம வரைக்கும் நம்ம ஆண்டவரை ஆசீர்வதித்துருக்கான். அதே மாதிரி அவனுடைய ஈசாக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவனும் பெருக்க, அவன் விதைச்சது 100 மடங்கு பெருக்கம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம யாக்கோபை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுப்பாரு. மந்தையை அப்படி இப்படி பண்ணி காமிக்கணும் ஆடி சொன்னாரு. அழகா அந்த அவங்க ஆடுகள் ஒரு பெருக்கத்துக்கு வந்துடுவார். இப்போ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க இப்போது இருக்க பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வாதம் பெருக்கம் பலிக்கு பிறகு. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, தாவீது மிகவும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்போ ஆண்டவர் கூட இருக்கும்போது ஒவ்வொரு நாள் அவனுக்கு வந்து விருத்தி பெருக்கம், சத்துருக்கு ஒவ்வொரு நாள் பலவீனப்பட்டு. தாவீது சவுல் குடும்பத்தாரோ பலவீனப்பட்டு நாளுக்கு நாள், தாவீது குடும்பத்தாரோ நாளுக்கு நாள்
விருத்தி அடைந்தான். இதுதான் வேதம் சொல்லுது. இப்போ நம்ம ஒரு பெருக்கம் ரொம்ப முக்கியம். ஒரு பெருகுதல் எல்லாமே எல்லாருக்குமே இருக்கும். ஒரு ஞானத்தில் பெருகணும். அதனால தான் பிள்ளைகளை டியூஷன் வைக்கிறோம், படிக்க வைக்கிறோம், செய்கிறோம். ஆமாம். நம்ம தொழிலில் சின்ன தொழில் ஆரம்பித்தாலும் அடுத்த பகுதிக்கு நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். அது மாதிரி வேலை பார்க்குறதுல நம்ம சாதாரண இல்லைனாலும் அடுத்தடுத்த பகுதிக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோம். சந்ததியினுடைய பெருக்கத்தை நம்ம ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறோம். நீயோ சந்ததி காண்பாயின்னு சொல்லுங்க. நம்ம அடுத்தடுத்த பகுதி பிள்ளைனுடைய காண்பாய் அப்படின்னா அது ஒரு பெருக்கம். தொழில், நம்ம ஆசீர்வாதங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு சபை ஆத்துமாக்கள் எல்லாத்தையும் பெருக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய வாஞ்சையும் இயேசு கிறிஸ்துவும் அதுதான். நம்ம ஆராதிக்கிற தேவன் சொல்லுவதும் செய்வதும் அதுதான். அதனால எல்லாருக்கும் ஒரு பெருக்கம் இருக்கும், ஆசீர்வாத பெருக்கம் இருக்கும். ஸோ அந்த விருத்தியை, பெருக்கத்தை, பெருகுதல் எப்படி அப்படிங்கிறத நம்ம வேதத்தின் மூலமா சிம்பிளாக நம்ம பார்ப்போம். சரியா? எசேக்கியேல் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்திற்காக நான் அதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருக போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். அதாவது இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக அனுக்கிரகம் செய்யும்படியாக நாம் என்ன செய்யணுமா? விண்ணப்பம் ஏறெடுக்கணும். அப்போனா நான் வந்து பெருக்குவேன் அப்படி. ஏன்னா நாம மட்டும் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி ஆண்டவர் என்னைக்குமே அதை விருப்பப்படுற கிடையாது. அதாவது ஒரு குட்டை மாதிரி, குளத்துல இருக்கிற குட்டை மாதிரி இருக்கக்கூடாது. பரவி விரிந்து ஓடுற ஆறு போல இருக்கணும். அந்த ஆறு அப்படியே போகும்போது நிறைய பேருக்கு நன்மை கிடைக்கும். ஆறு பார்த்தீங்கன்னா இந்த இருந்து ஆரம்பிச்சு அங்க வரைக்கும் போகும். நிறைய பேர் மிருக ஜீவனங்களா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், கிடைக்கும். ஆனா குட்டையில இருக்கும். அது அந்த ஊர் ஆட்கள், அந்த ஊர் ஜனங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு மட்டும் அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய பெருக்கம் பறந்து விரிந்து ஓடுகிற ஆற்றை போல நம்முடைய ஆசீர்வாத பெருக்கம் இருக்கணும். அந்த பெருக்கத்துக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இஸ்ரவேல் வம்சத்தார்க்காக நீங்க விண்ணப்பம் பண்ணணும். இஸ்ரவேல் நிமித்தத்திற்காக, அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக, கிறிஸ்தவ ஜனங்களுக்காக, அதாவது உங்களுடைய சபையில உள்ள மக்களுக்காக ஜெபிக்கலாம், அக்கம் பக்கத்தில் உள்ள கிறிஸ்தவங்களுக்காக ஜெபிக்கலாம், அந்த தேசத்தை நீங்கள் இருக்கிற கிறிஸ்தவங்களுக்காக ஜெபிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் கிறிஸ்தவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ நான் உங்களை மந்தை பெருக போல உங்களை நான் பெருக பண்ணுவேன் நான் சொல்றார். இதுதான் ஆண்டவர். நான் பெருக்கத்தை தரேன். பெருக்கம் எதுக்கு இப்ப நம்ம குறைவுபடுது அப்படின்றதுக்கும் ஆண்டவர் இதே அதிகாரத்தில் சொல்றாரு. 36:33 பார்த்தோம்னா, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றான்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்க பரிசுத்தமா இருப்போம். இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், ரொம்ப பரிசுத்தமா ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கலாம். ஆண்டவருக்கு நம்ம பயந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம். உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அதே சமயம் எல்லா கிறிஸ்துவங்களும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க தாத்தா காலத்துல நல்லா இருந்திருப்பாங்க, பேரங்காலத்துல பேர் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, ஏதோ நம்ம சர்ச்சுக்கு போனோங்கிற பேர்ல கூட இருக்கலாம். ஸோ அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லா கிறிஸ்தவங்க என் நாமத்தை தொழுகிற எல்லா பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை நான் நீக்கி அது ஒரு காலத்துல சுத்தமாப்பேன். அந்த காலத்துல தான் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவேன். அவங்களுக்கும் ஆசீர்வாதம் தருவேன், உனக்கும் ஆசீர்வாதம் தருவேன். அந்த ஒரு காலத்துக்காக தான் நம்ம இப்போ ஜெபிக்கணும். அதை தான் இப்போ ஆண்டவர் சொல்றார். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க பாருங்க, நாம அப்போ அந்த ஜெபத்துலையும் கூட எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்தி கொடுக்குறாரு. ஐயோ, கிறிஸ்துவங்க எல்லாருமே இப்படி இருக்காங்களே ஆண்டவரே, இவங்க பாவம் செய்யறாங்க, நீ இவங்கள மன்னிங்க, அதை செய்யுங்கன்னு சொல்லாம நீங்க தானியேல் பாருங்க, நெகேமியா, எஸ்ரா இவங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்க. அருமையான ஜெபம். என்ன சொல்றாங்கன்னா, நானும்
நானும் என் தகப்பன் குடும்பமும் பாவம் செய்தாண்டவரே. நீங்க நெகேமியா 1:6 கூட நீங்க படிச்சு பார்த்தேன் கடைசி எடுத்தேன்னா, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். தானியேலையும் அதே மாதிரிதான். தானியேல் 9:8, எஸ்ரா 9:7 பாத்தீங்கன்னா நாங்க தப்பு செஞ்சுட்டோம். நாங்க அக்கிரமங்கள் நிமித்தம் எஸ்ராலாம் சொல்றான், எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும். ஆனா இந்த எஸ்ராவோ இந்த நெகேமியாவோ இந்த தானியேலோ ஒரு பாவத்தை கூட நீங்க இதுல பார்த்துக்க முடியாது. இதை பார்த்துருக்க முடியாது. அவங்க இந்த பாவம் செஞ்சாங்க. அதெல்லாம் அவங்களையும் உட்படுத்தி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது அவங்களும் கிறிஸ்தவங்களுடைய பாவத்தை நானும் அந்த பாவத்தை மேல ஏற்றுக்கொண்டு ஜெபித்தாங்க. அப்படிதான் நம்ம ஜெபிக்கணும். ஐயோ எங்க சபையில நிறைய பேர் பாவம் செய்றாங்க, அவங்களெல்லாம் நீங்க மன்னிங்கன்னு அப்படி சொல்லக்கூடாது. அது பரிசேயனுடைய ஜெபம். நான் நல்லா இருக்கேன் அப்படிங்க. ஆமா, ஆனா இதுல ஐயோ என் சபையில இருக்கிற எல்லா அக்கிரமும் நாங்க கூட அதான் தவறு பண்ணிட்டோம், மன்னிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது மாதிரி தானியேல் ஜெபம் மாதிரி நெகேமியா ஜெபம் மாதிரி நம்ம பண்ணும் போது நம்மளுக்கு அடுத்தடுத்து ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தருவார். நீங்க ஏசாயா 53:12 இயேசு கிறிஸ்துவ பற்றியே சொல்லிக்கணும். அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து சிலுவையில வேண்டிக் கொண்டது நிமித்தம், அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் ஆண்டவரே இவங்களை மன்னின்னு சொன்னால, சிலுவையில இவங்க செய்யாம இருக்காங்க இவங்களை மன்னிங்க அப்படின்னு சொன்னால, அது நிமித்தமாய் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அநேகரை அன்னைக்கு ஜெபித்த ஜெபம் தான் இன்னைய வரைக்கும் நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கும். ஆண்டவருக்காக எதை வேணா செய்யலாம் அப்படின்னு பங்காய் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் அன்னைக்கு அப்படி தாம் மேல எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நாமளும் மந்தை பெருகணும், பெருக்கம் வரணும், விருத்தி அடையணும், தொழில விருத்தி அடையணும், வேலையில திருத்தணும், சபையில திருத்தணும், குடும்பத்துல விருத்தி அடையணும், நம்முடைய தேவைகள் விருத்தி அடையணும், ஃபினான்ஸ் விருத்தி அடையணும், ஹெல்த்து கூட விருத்தி அடையணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, எல்லா விதத்திலையும் பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல நம்ம பெருகணும்னு நம்ம நினைச்சோம்னா, நாம கிறிஸ்தவங்க பாவம் செஞ்சிட்டோம், நாங்க மன்னிச்சுக்காங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கும் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம், கடந்த காலத்தெல்லாம் அப்படி பண்ணிட்டோம், எங்கள் முன்னோர்கள்லாம் அப்படி பண்ணிட்டாங்க, எங்கள் மூப்பர்கள்லாம் அப்படி பண்ணிட்டாங்க, மன்னிச்சுக்காங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாய் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் சபையும் தேசத்தையும் மந்தை பெருகு போல பெருக செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? சோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோமே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே நீ பேசின இந்த வார்த்தைக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் பெருக வேண்டும், பெருக்கத்தை காண வேண்டும். ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிற விருத்தி அடைய வேண்டும் என்பதை உம்முடைய சுத்தம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், நோவாவை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன். ஆண்டவரே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை இந்த சந்தையிலே வந்திருக்கிற ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்க உம்முடைய சுத்தம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்களும் கூட ஆண்டவரே சோதரிகளும் ஆண்டவர் குட்டையை போல கிணத்தை போல இல்லாமல் பறந்து வீர ஆறுகளை போல காணப்படும்படியாக நாங்க எல்லா கிறிஸ்தவங்களுக்காக தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. நீர் எப்படி அக்கிரமத்தை பாவத்தை நீர் எப்படி சுமந்ததுனால அநேகரை வேண்டிக் கொண்டதுனால ஆண்டவரே பங்காய் தேர்ந்தெடுத்த போல எங்களை தேர்ந்தெடுத்த போல ஆண்டவரே நாங்களும் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே, கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறதான எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அக்கிரமங்கள் நீக்கிற காலத்திலே மந்தையை பெருக செய்வேன் சொன்னீங்க ஆண்டவரே. இந்த காலம் அந்த காலம் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மன்னிங்க ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தால கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. கிறிஸ்தவங்களை ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால கழுவுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சுமந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உம்முடைய இரத்தத்தால ஆண்டவரே கழுவி மன்னிச்சு ஆண்டவரே பெருக செய்யுமாறு வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆவியானவரே. சோதரிக்கிறோம் அப்பா, சோதரிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் கூட கர்த்தாவே எங்களோடு இணைந்து
கூட கர்த்தாவே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சுதரிக்கிறங்க கர்த்தாவே. இப்பொழுது கூட கர்த்தாவே நாங்கள் தானியேலை போல கூட கர்த்தாவே, இஸ்ராவை போல கூட கர்த்தாவே, நெகேமியாவை போல கூட கர்த்தாவே எங்களை ஒரு விஷயம் தாழ்த்தி கூட கர்த்தாவே நாங்களும் கூட கர்த்தாவே எங்கள் குடும்பத்தார், எங்கள் சபையார், எங்கள் பிள்ளைகளை கூட கர்த்தாவே பாவத்துக்கு உட்பட்டு ஆசீர்வாத பெருக்க குறைபட்டு காணப்படுகிறோம் அப்பா. மந்தை குறைபட்டு காணப்படுகிறதையா, ஆத்மா குறைபட்டு காணப்படுறது, இது எல்லாவற்றையும் கூட கர்த்தாவே நீக்கி எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் நீக்கி கூட கர்த்தாவே ஒரு பெருக்கத்தை நீ கட்டளையிட வேண்டுமா? துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலத்துல இந்த காலத்துல ஆண்டவரே உம்முடைய ராத்தத்தை உம்முடைய அக்கிரமத்தெல்லாம் நீக்கும் ஆண்டவரே. மன்னிங்க ஆண்டவரே, எங்க மீறலெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, எங்க அக்கிரமத்தை பாவத்தெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. நீர் அதற்காக அடிக்கப்பட்டு நீர் அதற்காக ரத்தம் சிந்தினி ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தால் ஒரு பூரண சுத்திகரிப்பு ஆண்டவர் கட்டளையிட்டு ஆண்டவரே எங்களை பெருக செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே, சோதரமையா புற ஜாதியை ஏறிட்டு பார்த்து கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று சொல்லும்படியா ஆண்டவரே ஒரு பெருக்கத்தை எங்களுக்கு தந்து வழி நடத்துமாறு வேண்டுகிறோம். அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. துதிக்கிறோம் ஐயா, பெருக்கத்தை கொடுக்குமாறு வேண்டிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும் இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகாயால வர்க்கம் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். அந்த பாஸ்டர் சுந்தர் சிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக ஜெபம் பண்ணுங்கள். தொடர்ந்து நாங்கள் ஜெப வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த ஜெப வீடியோவும் எங்களோடு கூட இணைந்து சொன்னோம்னா அது உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இது நம்ம ஆவியிலோடு நம்ம ஜெபிக்கிறனால, ஆவியோடு போராடுறதுனால, ஸோ எங்கள் ஊழியத்தை ரொம்ப நல்லா ஜெபிங்க, தொடர்ந்து ஜெபத்தில் தாங்குங்க. நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.